கொஞ்சம் லைட்டாக டக்குன்னு ரீகால் பண்ணி டாப்பிக்குள்ளே வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிட்டர் ரியாக்ஷன். ஸோ ரிட்டர் ரியாக்ஷன் ஒரு முக்கியமான ரியாக்ஷன். ஸோ எல்லா ரியாக்ஷனுமே நமக்கு இந்த வீக்குள்ளே அடுத்த வீக்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ டைம் வேறு எக்ஸைஸ் தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோமோ ரிட்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதில் ஸ்டார்டிங் மட்டும் என்ன வரும்னா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கணும். இது டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கணும். ப்ளஸ் ஸோ ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஸோ நைட்ரைல். ஸோ இதுதான் நியூக்ளியோஃபைல் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் மிடில் வந்து டெர்ஷரி ஆல்கஹால் இருக்குது. ப்ளஸ் ஆசிட் இதில் ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான். டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் நமக்கு வேணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஏன்னா அமாங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் கார்போகேட்டையான் ஃபார்ம்டு ரியாக்ஷன் கேட்பாங்க 1 மார்க். இதில் ப்ராடக்ட் வந்து அமைடு வரும். புரியுதுங்களா? நேமில் இது ஸ்டார்டிங் மட்டும் இப்படி கொடுத்துட்டு ப்ராடக்ட் இப்படி அமைடுன்னு முடிகிறப்போ நீங்கள் அப்படி யோசிக்கணும். நம்ம சென்டென்ஸாக கொடுப்பாங்க. டிஆர்பியில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு ஆளுகாலை கொடுத்துட்டு இந்த ஆளுகால் கன்வெர்டட் இன்ட்டு அந்த ப்ராடக்டில் அமைடுன்னு முடியும். அப்போது இது என்ன ரியாக்ஷன் வரும்னு கேட்குறப்போ ரிட்டர் ரியாக்ஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் பிஜிடிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோன்னா அப்போது டெர்ஷரி ஆல்கஹால் ஸோ OH வரும். ஸோ ஒரு ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸோ R அப்படிங்கிற ஏதாவது ஒரு அல்கைல் குரூப். இது சயனைடு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லோன் பேரை இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ இது என்ன பண்ணணும்னா லோன் பேரை லாஸ் பண்ணதுனால இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்போது இது வந்து வாட்டராக எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான். நெக்ஸ்ட் இதில் நியூக்ளியோஃபைல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரைல் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம படித்த மெக்கானிசத்துலேயே இந்த நைட்ரஜனில் இருக்க லோன் பேர் வந்து எங்கேயுமே எந்த ரியாக்ஷன்லேயுமே போய் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் இந்த லோன் பேர் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். புரியுதுங்களா? நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் இந்த இது பேஸ் தானே வீக் பேஸ் இந்த ப்ரோட்டானை ஏன் எடுக்கலை அப்படின்னு டவுட் வரும் நீங்கள் புக் ரீட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா. சரிங்களா? ஏன்னா இது வந்து இந்த லோன் பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு தர்றேன். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்தளவுக்கு நீங்கள் டெப்த்தாக போகணும்ல. ஏன் போய் அட்டாக் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன ஸ்டார்டிங் மட்டும் என்ன ப்ராடக்ட் டிஆர்பிக்கு அவ்வளோதான். ரொம்ப டெப்த்தாக போனோம் அப்படின்னா அது நமக்கு வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல சரி நைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. கார்பன் இங்கே R குரூப் இருக்குது. ஸோ அப்போது நைட்ரஜன் லோன் பேரை லாஸ் பண்ணியிருக்கனால இதில் பாசிட்டிவ் சார்ஜ் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த வெளியில் போன வாட்டர் மாலிகுல் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அட்டாக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வெளியில் போனது எங்கே வந்து அட்டாக் பண்ணால் டேரெக்டாக இங்கே வந்து அட்டாக் பண்ணாது. இப்படிலாம் சில பேர் போடுவாங்க. அப்படி நம்ம போடக்கூடாது. ஏன் சார் போடக்கூடாதுன்னா இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு சில பேருக்கு இப்படிலாம் டவுட் இருக்கும். ஏன் அந்த இடத்துல போடக்கூடாது? பாசிட்டிவ் சார்ஜ் தானே இருக்குது. இப்படி கொடுக்குற பட்சத்தில் நமக்கு அந்த ஆக்டேட் ரூலை வந்து பிரேக் பண்ணும். நைட்ரஜனுக்கு வேலன்சி நமக்கு 8 வரணும். நைட்ரஜனை சுற்றி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது இது ஆக்டேட் ரூலை வயலேட் பண்ணுறதுனால எப்பயுமே அப்படி போடக்கூடாது. புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே
இங்கே வந்து அட்டாக் பண்ணுவோம். இதை இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். சரி, அப்போது நைட்ரஜனில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜை நானே நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா. ஸோ அதெல்லாம் அந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது ஈனால் ஃபார்மில் இருக்கு இல்லையா. இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். நம்ம போடுறது தான் அந்த எதை ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி மெக்கானிசம் போட்டிருக்கலாம். ஸோ நைட்ரஜன், ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் வரும். ஸோ சி டபுள் பாண்டு ஓ, இந்த இடத்துல ஆறு வருது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமைடு. புரியுதுங்களா. இந்த நைட்ரஜன் மேலே வர நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ண போனால் இந்த இதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து அந்த ஸ்டெப்பை நான் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும். இதுதான் அமைடு. ஸ்டார்டிங் மட்டியில் ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் இருக்குது, அதை அமைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரிட்டர் ரியாக்ஷன். புரியுதா? எதுக்காவது டவுட் இருக்கா? அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ நான் எழுதி போடுற எல்லாமே கிளேடன் புக்கில் இருக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு OH இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்குது, அவ்வளோதான். இதில் ஒரு ஆசிட் H2SO4 கொடுத்துருக்காங்க. இங்கே CH3CN. நீங்கள் என்ன பண்ணிக்கூட இது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டோநைட்ரைல். ஸோ அசிட்டோநைட்ரைல் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம், சால்வெண்ட்டாக தான் பார்த்துருப்போம். இந்த ஒரு ரியாக்ஷனை மட்டும்தான் இது வந்து எதுவாக நான் ஸ்டெப்பை கம்மி பண்ணிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல டெர்ஷியரி கார்போகேட்டான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல டெர்ஷியரி கார்போகேட்டான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ மெத்தில். நெக்ஸ்ட்டு இந்த அசிட்டோநைட்ரைல் வந்து ரியாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ இந்த லோன் பேர் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஸோ எந்த சைடில் அட்டாக் பண்ணும் அப்படின்னா, நமக்கு இது வந்து டெகலின் சிஸ்டம் தானே. அப்போ ட்ரான்ஸில் வர்றதான் மேஜராக இருக்கும். சரிங்களா. அப்போது N லோன் பேரை லாஸ் பண்ணியிருக்கு, ப்ளஸ் போடுவோம். கார்பன் CH3. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ரு வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பனை தான் போய் அட்டாக் பண்ணும். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இங்கே மெத்தில். ஸோ இந்த இடத்துல நைட்ரஜன் வரும். ஸோ கார்பன். ஸோ இங்கே CH3. ஸோ இந்த இடத்துல OH வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது ஸோ இது எலிமினேட். ஸோ டாட்டாமரைஸ் மாதிரி நடக்கும். சரிங்களா. ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ நான் இன்றைக்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் முடிச்சிருவோன்னு தான் வந்தேன். ஸோ ஒரு 6 ரீஅரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அவங்க டவுட் கேட்டதுனால ஸோ அதை இப்போ நைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ C டபுள் பாண்டு O, இந்த இடத்துல CH3. ஸோ இதுதான் ப்ராடக்ட். புரியுதுங்களா. ஸோ செகண்ட் ஒன். ஸோ இதை வந்து ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோடனே அதே ஃபார்மெட்டில் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராடக்ட் எழுதிடுறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ NHCHO. சரிங்களா. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்கே ஸோ ஆர் ட்ரிபிள் பாண்ட். இதுதான் டிஆர்பி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஐ திங்க் நான் எதிர்பார்க்குறது இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது இருக்கு இல்லையா.
இது ப்ராடக்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, இது கிளேட்டன்லேயே டேரெக்டாக இருக்குது, ரிட்டர் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவே இது காமனாக அப்படி கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ஒரு காம்பவுண்ட் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு நான் வரக்கூடியது எது சொன்னேன்னா இதை பாருங்கள். ஸோ இதுதான் நான் மார்க் டெஸ்ட் வைக்கணும்னு எடுத்திருந்தேன் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் நமக்கு H ப்ளஸ் பினைல் சயனைட் சரிங்களா. ஸோ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டில் இனிமேல் இப்போ ஃபுல் மெக்கானிசம் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் ட்ரிக் வச்சு ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எக்ஸாமுக்கு அதுதான் நமக்கு தேவை. இந்த ஃபுல் மெக்கானிசம்லாம் போடுறது வந்து நீங்கள் படிக்கும்போது போடுறதோட சரி, நீங்கள் எக்ஸாமுக்காக இதெல்லாம் போடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ அமைடு C டபுள் பாண்ட் வந்து அமைடு அப்படிங்கிறது எதோட வருது அப்படிங்கிற பார்க்கணும் ஃபைனல் ப்ராடக்ட்டில். அப்போ இந்த இடத்துல இந்த பினைல் இருக்கு இல்லையா, வர்ற நியூக்ளியோஃபைல் என்னவோ அதுக்கிட்ட தான் இந்த C டபுள் பாண்டுவோ NH வருது. அப்போ இந்த ட்ரிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து ஷார்ட் ஃபார்மில் போட்டுடணும். புரியுதுங்களா. இந்த அசிட்டோநைட்ரைல் வந்திருக்கு, அப்போ அமைடு வந்து இந்த அசிட்டோநைட்ரைல்கிட்டே இருக்குது. நாலு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் ஏன் இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே ஃபார்ம் ஆகிறது டெர்ஷரி கார்போகேட்டையான். அப்போது இது இங்கே எக்ஸ்பென்ஷன் ஆகுது ஸ்டெரிக்கில், அதாவது ஸ்ட்ரெயின் ரிங்லேருந்து லெஸ் ஸ்ட்ரெயினாக மாறுது. அப்புறம் அங்கே ஃபார்ம் ஆகிறது டெர்ஷரி கார்போகேட்டையான் தானே, அப்போ ஃபர்தராக அந்த ரியாக்ஷன் நடந்துருது. C ட்ரிபிள் பாண்ட் N இந்த சைனைடு. ஸோ ஆசிட் கேட்டலிஸ்ட். இந்த எக்ஸாம்பிள் டேரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கிளியரான புக்கு தான். அதனால் ஸோ இதில் இருக்க எக்ஸாம்பிள் நீங்கள் பைகாட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு மார்க் வரும். இதே பைகாட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஈஸியாக மெக்கானிசம் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இது என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, டெர்ஷரி ஆளுகால் இருக்குன்னு ஒரு அசால்ட்டாக மார்க் வாங்கிடலாம். இதில் இவ்வளோ தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஒரு மார்க்குக்கு எடுக்கக்கூடியது இந்த 3 பாயிண்ட் தான். மெக்கானிசத்தில் கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன் எதுன்னு கேட்கலாம். அமைடு எந்த ப்ராடக்டில் எந்த ரியாக்ஷன் அமைடு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும், இல்லை அப்படின்னா இந்த மெக்கானிசம் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் இருக்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நேம் ரியாக்ஷன் இருக்குல்ல, புதுசாக இருக்கிறத கவர் பண்ணுவோம். பின்னக்கோடெலாம் வேணாம், எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா. இப்போ புதுசாக இந்த பெய்லிஸ் கில்மன் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெய்லிஸ் கில்மன் வேறு என்ன அப்படின்னா, மிஸ்னோபர் ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஸோ அது வர வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 மெக்கானிசம் போடுங்க. ஓகே, கண்டிப்பாக எக்ஸாம்பிள் 3 மெக்கானிசம் போடுறப்ப கரெக்டாக கேட்டிங்க. ஸோ இந்த மெக்கானிசத்தை வச்சு 2, 3, 4 ஒன்று தான் இல்லையா. இப்போ நம்ம இதில் டிரைவிங் ஃபோர்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நமக்கு H கொடுக்குறோம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெச்சை போய் இப்படி எடுத்து H+ எடுத்து இங்கே டெர்ஷரி கார்போகேட்டையான் வர மாதிரி நீங்கள் போடக்கூடாது சரிங்களா. அதெல்லாம் தப்பு. ப்ராப்பராக மெக்கானிசம் போடணும். H+ இங்கே லோன் பேர் இருக்குது. ஸோ இதுதான் போய் இங்கே அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணுறதுனால இதில் லோன் பேர் லாஸ் பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ் போடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பினைல் சயனைடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சயனைட் இந்த இடத்துல இருக்குது பினைல் சயனைடு. ஸோ இங்கே இருக்க லோன் பேர் போய் இங்கே அட்டாக் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிரும். இது இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இல்லை என்ன பண்ணுவோம், சில புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளேடனில் இந்த மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்கில் அது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் நிறையா புக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு மெக்கானிசம்லாம் ஈஸியாக வந்துடும்.
இப்போ இது வந்து OHR. ஸோ டபுள் பாண்ட் இந்த இடத்துல மெத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சயனைடு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பினைல் வருது. இப்போ இது ஈனால் ஃபார்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது கீட்டோனாக மாறிடும். ஈனால் ஃபார்மை விட கீட்டோன் ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த கட்சை இதுவே எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போனது அப்படின்னா நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம லீனியராக எழுதிக்கணும். இப்படி எழுதிக்கணும். இங்கே பினைல் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் ஓ வரும். அவ்வளோதான். அந்த மாதிரி ட்ரிக் நீங்கள் வச்சுக்கோங்க. H2O கொடுக்கும்போது ஸோ இது அப்படியே நீங்கள் எழுதிட்டு நைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து டபுள் பாண்ட் ஓ, இந்த இடத்துல இதே பினைல், இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இவ்வளோதான் ஃபைனல் ப்ராடக்ட். சில புக்கில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களே பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஸோ இந்த இப்படி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ்னு இதை இப்படியே கொடுத்துருப்பாங்க வேறு புக்கில் படிக்கும்போது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் ட்ரைவிங் ஃபோர்ஸ் வந்து இந்த ட்ரெஷரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் ட்ரைவிங் ஃபோர்ஸ். புரியுதுங்களா? அதுக்காக அப்படியும் போட்டிருப்பாங்க. சரி, எனிவன் இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்துங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். சார் நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நீ வாழ்நாளில் படிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் இருக்கும் நாளைக்கு லைவில். யாருக்கா டவுட் இருக்கா? கடைசி தேங்க்யூ. சரிவா, யாருக்கு டவுட் இருக்கா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் எழுதுனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா கிளேடனில் இருந்தால் எழுதியிருக்கேன். ஸோ அதை மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளேடனில் இருந்து தான் எழுதியிருக்கேன். அதனால் நீங்கள் படிக்கிறப்ப அதனால் ஒன்றுமே வீண் போகாது, எல்லாமே டேரெக்டாக வரும். சரிங்களா? அதனால தான் நம்மளாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதாமல் கிளேடன்லேருந்து எழுதுறது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எழுதுனா அவங்க ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா, அவங்களுக்கும் கொஸ்டின்ஸ் எடுத்தா. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரெக்டாக வரவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு ஸோ நெக்ஸ்ட் லைவில் நம்ம பார்க்கலாம். லைக் போட்டு போங்க.